இன்னைக்கு இரவு நாம எல்லாரும் வாங்க, எங்கேயும் வேண்டாம், ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, உரக்கடம், சுங்குவாசத்திரம் இந்த ஏரியாவில் போயிட்டு வேற ட்ரெஸ்ல போயிடுவோம். நம்ம எல்லாம் யாருன்னா தெரியும், இவங்களை நல்லா தெரியும், இவங்களை நல்லா தெரியும், என்ன சுமாரா தெரியும் சொல்றாங்க. அதுதாங்க வராங்க. நீங்க வாங்க சும்மா ஏங்க இந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாரு மேடம். இருங்க, நான் தான் சொல்றேனே, நீங்க பாதுகாப்பு கொடுப்பாரு மேடம். ஏங்க நான் சொல்றேங்க, நீங்க என்னவோ யூபியில இருக்கிற மாதிரி பேசாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, வந்து நிப்போம் எல்லாம் வெவ்வேறு ட்ரெஸ் போட்டுட்டு இருங்க நீங்க, நானும் உள்பட. ஏன்னா அடையாளம் தெரியக்கூடாதுன்னு என்னையா தெரியாம இருக்கும். உங்க 2 பேரை கன்ஃபார்ம்டா தெரியும், டிவியில பயங்கரமா பாயற புலிகள் எங்க வேங்கைகள்ன்றதுனால. எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளோ 1000 பேர் பெண்கள் இரவு வேலைக்கு ராத்திரி வராங்கன்னு பாருங்க. அவ்வளோ பேர் உங்களுக்கு கம்பெனிக்கு அனுப்புறாங்க. சரி, இது விட்டுருவோம். இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடுவோம், ஒரு 9:30 மணிக்கு ரேஞ்சுக்கலாம். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊர்கள் அப்படியே இங்க நீங்க கண்ட்ரோல் பண்ண விரும்புறீங்க. பாதுகாப்பான மாநிலம் கண்ட்ரோல் பண்ண இருக்குங்க. அங்க போய் நிப்போம். நம்ம ராத்திரி எத்தனை மணிக்கு கிராமப்புறத்துல இருந்து வெளில வந்துட்டு பஸ்ல ஏறாங்கன்னு பாருங்க. வேலைக்கு போறதுக்கு, நைட் ஷிஃப்ட் போறதுக்கு கிராமப்புறத்துல இருந்து வண்டிக்கு வர பெண்களுடைய எண்ணிக்கையை பாருங்க. நீங்க தூரமா நின்னுட்டு வாட்ச் பண்ணுங்க நேர்மையா. அந்த அளவுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க. ஏங்க இந்தியாவிலே என்டையர் ஸ்டேட்ஸ்ல 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா, நல்லா கவனிங்க, 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா என்டையர் இந்தியாவில் அதில் 41 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ மிச்சம் 58 பேர் 59 பேர் தாங்க மற்ற 27 ஸ்டேட்லேயே போகிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பாகவும் பெண்கள் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கு.